Praise the Lord. Hallelujah. நமது சுதந்திரத்தை உரிமை கோருதல். பரிசுத்த ஆவியானவர் நமது உதவியாளர். இந்த புதிய வாரத்தின் துவக்கத்தில் உங்களுடன் இருப்பது நல்லது. வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்த உண்மைகளை பகிர்ந்து கொள்கிறேன். அந்த உண்மைகள் என் வாழ்வில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. அது உங்களுக்கும் அப்படியே செய்யும். கடந்த வாரம் எனது பேச்சுகளில் நான் 2 எதிரெதிர் ராஜ்யங்களை சித்தரித்தேன். தேவனுடைய ஒளியின் ராஜ்யம் மற்றும் சாத்தானின் இருளின் ராஜ்யம். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுவித்து ஒளியின் ராஜ்யத்தில் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பதே தேவனின் நோக்கமாகும். கிறிஸ்துவின் மீட்பின் மூலம் விடுதலை சாத்தியமானது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய கீழ்ப்படியாமையின் சாபங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டார். அதையொட்டி அவருடைய கீழ்ப்படிதினால் ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கிடைக்க செய்தார். இந்த ஆசீர்வாதங்கள் 3 பகுதிகளை உள்ளடக்கியது: ஆவி, சரீரம் மற்றும் பொருள். இந்த வாரம் கிறிஸ்து நமக்கு கிடைக்க செய்த அனைத்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் அதன் மூலம் நமது முழு சுதந்திரத்திற்குள் நுழைவதற்கான நடைமுறை கொள்கைகளை விளக்குகிறேன். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து, அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் உண்டான சாபத்திலிருந்து மீட்பையும் விடுதலையும் குறித்து பேசும் முக்கிய வேதாகமத்திற்கு மீண்டும் திருப்புவோம். இது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனமாகும். 13ஆம் வசனம்: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கடந்த வாரம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் வேதம் வெளிப்படுத்திய அடிப்படை கொள்கையை விளக்கினேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியபோது சாபத்தை தாங்கியவராக காட்சியளித்தார் என்பதே அந்த அடிப்படை கொள்கையாகும். ஏனென்றால் உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட பழைய உடன்படிக்கையில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து தமக்காக அல்ல, நமக்காக சுமந்தார். அவர் நமக்கு மாற்றாக இருந்தார். இனத்தான் உறவின் முறைமையான மீட்பர். அவர் நமது இடத்தை எடுத்துக்கொள்ள நமது இயல்பை எடுத்தவர். எனவே நமது கீழ்ப்படியாமையின் காரணமாக வந்த சாபங்கள் இயேசு கிறிஸ்து மீது வந்தன. சாதகமான நோக்கம் என்னவென்றால், அவர் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தின் மூலம் அவருடைய கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பரிமாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சாபத்தை எடுத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக தீமையை எடுத்துக்கொண்டார். அதனால் நாம் அவருக்குரிய நன்மையை பெறுவோம். அதுதான் சிலுவையை புரிந்து கொள்வதற்கான திறவுகோலாகும். சுவிசேஷத்தின் முழு செய்தியை புரிந்து கொள்வதற்கான திறவுகோல் சிலுவையாகும். இப்போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நான் திரும்பவும் அந்த வசனங்களை வாசிக்கின்றேன். நான் ஆசீர்வாதத்தை குறித்து இதுவரை விவரித்ததை விட பவுல் இன்னும் குறிப்பிட்டு சொல்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக என்று சொல்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஆபிரகாமின் சந்ததியாகிய இயேசு கிறிஸ்து மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தின் மூலம் நாம் ஆபிரகாமின் சந்ததியாக கணக்கிடப்படலாம் என்று அவர் விளக்குகிறார். நம்மில் பல புறஜாதியாரும் யூதர் அல்லாதவர்களும் இயற்கையான வம்சாவளியால் ஆபிரகாமின் சந்ததியினர் அல்ல. நாம் ஆபிரகாமின் சந்ததியார் அல்லாதவர்கள் என்றாலும் ஆபிரகாமின் வாக்களிக்கப்பட்ட சந்ததியான இயேசு கிறிஸ்து மீது நாம் கொண்ட விசுவாசத்தின் மூலம் ஆபிரகாமின் சுதந்திரத்துக்கு நுழைகிறோம். மேலும் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் தேவன் அளித்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் வாரிசாக மாறுகிறோம். ஆகவே கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தின் மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கிடைக்க செய்கிறார். நிச்சயமாக அவர் அதை யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் கிடைக்க செய்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலம் யூத மக்களுக்கு மீட்பை சாத்தியமாக்கியதோடு புறஜாதிகளாகிய நம்மையும் ஆபிரகாமின் சுதந்திரத்தில் சேர்த்துள்ளார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் சரியாக என்ன அடங்கியுள்ளது என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இப்போது நமக்கு கிடைக்கிறது. இது வேதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இதை நாம் வாசிக்கலாம். 1ஆம் வசனம்: ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். மற்ற பதிப்புகளில் ஒன்று எல்லாவற்றிலும் என்று கூறுகிறது. எனவே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மிகவும் அழகான ஆசீர்வாதம். அது எல்லா வகையிலும், அது எல்லாவற்றிலும் இருக்கிறது. நம் வாழ்வில் ஒவ்வொரு பகுதியும் உள்ளடக்கியது. ஆபிரகாமின் அந்த ஆசீர்வாதத்திலிருந்து
எதுவும் தவிர்க்கப்படவில்லை. ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்கள் ஆகிய இரண்டிலும் ஆவி, சரீரம் மற்றும் பொருள் ஆகிய 3 பகுதிகளையும் உள்ளடக்கியது என்று நான் சென்ற வாரம் சொன்னேன். அதுதான் எல்லாவற்றிலும். இருப்பினும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு திரும்பி செல்லும்போது மற்ற எல்லாவற்றிலும் இருந்து தனித்து நிற்கும் ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை பற்றி பவுல் பேசுவதை காண்கிறோம். அவர் சொல்கிறார், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆவி என்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசத்தின் மூலம் நமக்கு கிடைத்த அனைத்து ஆசீர்வாதங்களிலும், அனைத்து வாக்குத்தத்தங்களிலும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு வாக்குத்தத்தத்திலும் மற்ற எல்லாவற்றிலிருந்தும் தனித்துள்ளது. அதுதான் ஆவியானவரின் வாக்குத்தத்தமாகும். புதிய ஏற்பாட்டின் மற்ற இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார். மேலும் அவர் அதை பிதாவின் வாக்குத்தத்தம் என்று அழைக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளைகளான நமக்கு பிதாவாகிய தேவன் வைத்திருக்கும் குறிப்பிட்ட விசேஷமான வாக்குத்தத்தமாகும். ஆவியானவரின் வாக்குத்தத்தம் தனிமைப்படுத்தப்பட்டதற்கான காரணம் அது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களிலும் முக்கியமானதாகும். பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் நம்மால் நமது சுதந்திரத்துக்குள் நுழைய இயலாது. நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே சுதந்திரத்தை நிர்வகித்து அதை நமக்கு கிடைக்க செய்பவர். நாம் இப்போது யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கிறேன். அங்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை விட்டு பிரிவதற்கு முன்பு, மாம்சமாகிய சரீரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர்களிடம் பேசுகிறார். அவர் சொல்கிறார், நான் போகும்போது என்னுடைய இடத்திற்கு பதிலாக உங்களுடன் தங்குவதற்கு வேறு ஒருவரை அனுப்பப் போகிறேன். உண்மையில் அவர் கூறுகிறார், நான் உங்களுடன் 3 வருடங்கள் மட்டுமே இருந்தேன். ஆனால் என் இடத்திற்கு மற்றொருவர் வருகிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்றென்றைக்கு உங்களுடன் இருப்பார். இயேசு கிறிஸ்து அனுப்புவதாக சொன்ன மற்றொருவர் பரிசுத்த ஆவியானவர் ஆவார். மேலும் இயேசு கிறிஸ்து அவருக்கு அங்கே ஒரு சிறப்பு பட்டத்தை கொடுக்கிறார். அதுதான் உதவியாளர் அல்லது தேற்றரவாளர். இயேசு சொல்வதுதான் 15ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நான் போகிறேன், ஆனால் என்னுடைய இடத்திற்கு இன்னொருவர் வருகிறார். அவர் தங்கப் போகிறார். 17ஆம் வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அங்கே ஒரு காட்சியை நீங்கள் காணலாம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சீஷர்கள் திக்கற்றவர்களாகவும் அவர்களுக்கு யாரும் உதவவோ ஆலோசனை வழங்கவோ அல்லது அவர்களுடன் துணை நிற்கவோ அல்லது சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலம் எவ்வாறு தங்கள் சுதந்திரத்தை பெற முடியும் என்பதை காண்பிக்கவோ யாருமே இல்லை. சிறு குழந்தையைப் போல விடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் நம்மை ஆதரவற்ற திக்கற்றவர்களின் நிலையில் விட்டுவிட மாட்டார். ஆனால் அவர் நம் உதவிக்கு வருகிறார். அவர் நமக்கு உதவியாளராக வருகிறார். மேலும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட நமது சுதந்திரத்தை நாம் எவ்வாறு பெறலாம் என்பதையும் அந்த சுதந்திரத்தில் எப்படி நுழையலாம் என்பதையும் அவர் நமக்கு காட்டுகிறார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவும் சில குறிப்பிட்ட வழிகளை பற்றி பேசப்போகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இயேசு தம் சீஷர்களிடம் கூறுகிறார். 26ஆம் வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு 2 பெரிய ஊழியங்கள் இருக்கின்றன. வேதம் மற்றும் தெய்வீக வெளிப்பாடு மற்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் அவர் நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் மறந்துவிடக்கூடும் என்று இயேசு கிறிஸ்து கற்பித்த விஷயங்களை அவர் நம் நினைவுக்கு கொண்டு வருகிறார். அதனால்தான் புதிய ஏற்பாட்டு பதிவின் முழுமையான துல்லியத்தை நான் நம்புகிறேன். ஏனென்றால் அது மனித சிந்தனையும் அல்லது மனித நினைவாற்றலையும் சார்ந்தது என்று நான் நம்பவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டை எழுதியவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்பித்தார் என்றும் அவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய விஷயங்களை அவர் நினைவுக்கு கொண்டு வந்தார் என்றும் நான் நம்புகிறேன். பின்னர் யோவான் 16ஆம் அதிகாரம் 13-14 இயேசு கிறிஸ்து மீண்டும் தொடர்கிறார்.
அவர் சொல்லுகிறார் 13ஆம் வசனம், சத்திய ஆவியாகிய, அதாவது அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆற்றலாக அல்ல, ஒரு நபராக வலியுறுத்துகிறார் என்பதை கவனியுங்கள். அவரை அது என்று அல்ல, அவர் என்று அழைக்கிறார். அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அந்த வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம் உதவியாளராக வரும்பொழுது நம் வாழ்வில் நிறைவேற்றும் இன்னும் 3 ஊழியங்களை இயேசு சுட்டி காண்பிக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கும் அனைத்தையும் பற்றிய முழு அறிவுக்கும் அவர் நம்மை வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியான நமது வழிகாட்டி தேவனின் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே, நமது சுதந்திரத்தில் தேசம் வழியை கண்டுபிடிக்க முடியாத ஒரு தேசத்துக்குள் நம்மை அழைத்து செல்பவரை போன்றவர் அவர். மீண்டும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் எதிர்காலத்தை மறைக்கும் திரையை அகற்றி எதிர்காலத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை வெளிப்படுத்துவார். வேதம் குறிப்பிடுவது போல இந்த பூமியெங்கும் அளிக்கப் போகிற பயங்கரமான ஆபத்துகள் வரவிருக்கிற அபாயகரமான காலங்களை நாம் வாழ்கிறோம் என்று நான் நம்புகிறேன். மேலும் முந்தைய தலைமுறையினர் பூமியில் பார்த்திராத சவால்களையும் எதிர்ப்புகளையும் நாம் எதிர்கொள்ளப் போகிறோம். எதிர்காலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவதை பொறுத்து நமது பாதுகாப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் சாத்தானின் ஆபத்துகள், இடர்பாடுகள் மற்றும் கண்ணிகளை தவிர்த்து நமக்கு முன்னால் இருக்கும் அனுபவங்களின் மூலம் பாதுகாப்பாக இருக்கலாம். இது ஒரு ஆடம்பரமாக நான் நம்பவில்லை. வரவிருக்கும் விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். மேலும் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மூன்றாவதாக யோவான் 15 அந்த பகுதியில் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். நினைவில் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் தன்னை மகிமைப்படுத்தவோ அல்லது தன்னை பற்றி பேசவோ வருவதில்லை. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். மேலும் அவர் பரலோகத்தில் எதை கேள்விப்படுகிறாரோ அதை வெளிப்படுத்துகிறார். அவர் பூமியில் நம்மிடம் பேசுகிறார். பின்னர் அவர் கூறுகிறார், அவர் என்னுடையதை எடுத்து அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான அனைத்தையும் எடுத்துக்கொள்கிறார். அது நம்முடைய சுதந்திரம். அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே பரிசுத்த ஆவியின் மூலம் கிறிஸ்துவில் நம்முடைய சுதந்திரத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு முக்கியமான வார்த்தையில் இதை நாம் சுருக்கமாக கூறலாம். யோவான் 14 உதவியாளர் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அதே வார்த்தை தான் பரிந்து பேசுகிறவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்காக பரிந்து பேசுவராக வருகிறார் என்பதுதான் நான் குறிப்பிட விரும்புவதாகும். இப்போது அது ஒரு சட்டப்பூர்வமான வார்த்தை. இது வழக்கறிஞரை போன்றது. எனவே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் சிறந்த வழக்கறிஞர். நாம் திக்கற்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக நமக்காக அவர் அனுப்பப்பட்டவர். ஆனால் கிறிஸ்துவில் நம்முடைய சுதந்திரத்தை நமக்கு விலக்கி அந்த கர்த்தருக்குள் நுழைவதற்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளை நமக்கு காட்ட முடியும். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமது வழக்கறிஞர். நமக்காக அதை செய்யத்தான் வருகிறார். எல்லாம் சரி, இன்றைக்கு எனது நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன். நாளைய தினத்தில் நமது சுதந்திரத்தை உரிமை கோருவதில் நமக்கு உதவ பரிசுத்த ஆவியானவர் வகிக்கும் பங்கை இன்னும் முழுமையாக விளக்குகிறேன். ஆமென்.